சீலா கீழ வர மாட்டேங்குது யாரு. மக்களே, இப்போ வந்து இந்த மைதா மாவை வச்சு பாட்டில் ஃபிஷிங் வந்து நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மைதா மீன் வச்சு பிடிக்கிற ஒரே ஆள் தலைவர் ஒரு ஆள் மட்டும்தான். மைதா மீன் வச்சு இது மைதா மாவுன்னு எனக்கு தெரியாதா? அப்போ அது வேறு வெளியே தாவுது. செஞ்சதை போத்துக்க மாட்டேன், தவறி வாய் தவறி வந்துட்டு பாப்புன்னு சொல்ல மாட்டேங்க பாரு. சரி, இந்த மீன் வர்ற காசை ஃபுல்லாக சேர்த்து வச்சு இது ஐஃபோன் வாங்க வேண்டியதான். வாங்கி நீ 2 நாள் வாங்கலாமா இவ்வளோ? இப்போ இந்த இப்படி மீன் பிடிச்சா கண்ணு வைக்காது. ஒரு நாளைக்கு 30 ரூபா ஐஃபோன் தான். இப்போ ஒரு நாளைக்கு பேசிக்கிட்டு தான் இருக்கும். ஒரு செகண்ட் கூட ஆகலை ஒரு மாவு போட்டு. அடுத்த மீன் கரெக்டாக அடிக்கிறப்பா பெரிய மீன் நினைக்கிறேன். சீனான் சிக்கினான். சீலா கீழ வர மாட்டேங்குது யாரு. ஒரே பாட்டில் 2 மீன். ஏ அதை அப்படியே காட்டு பாக்க. என்ன கேன் எப்படி திருப்பா? அங்கே பின்னாடி ஒரு மீன் உன் காலுக்குள்ள. எப்படி சொல்றேன், சும்மா இப்படி காட்ட சொன்னேன். மாமா மாமா மாமனார்னு பார்க்கல, மாமனார் முளைச்சி கஞ்சி கொடுத்த பாட்டில் தான் போண்ட பாட்டில். அதில் பிடிக்கிற மீன் தான் இந்த மடவா மீன். இது வரைக்கும் 2 கிலோ கிட்ட பிடிச்சிட்டாரு. தூத்துக்குடி தானே, தூத்துக்குள்ள இருந்து பாருங்க, கேனை அப்படி கேனை நிறச்சிட்டாரு மாமா சீதனத்தை கொடுத்த பாட்டில். மீனோட இந்த ஃபிஷிங்கில் வந்து மீன் லைவில் இருக்கிறது தான் ஸ்பெஷல். கருத்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே கலர் 2 மகா போல இருக்கு. போறது எப்படி தெரியும்? அந்த உணர்ச்சி அவருக்கு தெரியும். அதை டக்குனு போல தூண்டி ஓடும் போது நம்மளுக்கு எப்படி தெரியும்? வெளியூர் மீன் இருக்கு.